தீபம் விளக்கேற்றும் எண்ணெய் ஒரு தெய்வீக அனுபவம். ரிஷபம், ஜாக்கிரதையா இருங்க. 138 நாட்கள் நெருங்கிடுச்சு. ரிஷபராசிக்கு இந்த வக்ர சனி காலகட்டம் என்னென்ன மாதிரி மாற்றங்கள் ஏற்படுத்த போகுது? சனி பகவான் சும்மா விடுவாரா? வாங்க தொடர்ந்து வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை இன்னமும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுட்டு தொடர்ந்து உங்களுடைய ஆதரவை கொடுத்துக்கிட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய ஆதரவு ஒவ்வொன்றும் நம்மளுடைய சேனலோட growth-க்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு சப்போர்ட்டா இருக்கும். நீங்க என்ன ராசியில பிறந்தீங்க, என்ன நட்சத்திரத்துல பிறந்தீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணீங்க அப்படின்னா நான் தெரிஞ்சுப்பேன். ரிஷபராசி சுக்கிரனோட ஆதிக்கம் பெற்ற ஒரு ராசி. அது மட்டும் இல்லாம சந்திரனே உச்சமாகக்கூடிய ஒரு ராசி. எத்தனை பேருக்கு இது தெரியும்? உங்களுடைய ராசியில தான் சந்திரனே உச்சமாகறாரு. சோ இப்படி எல்லாம் இருக்கக்கூடிய இந்த ஒரு ராசியில சனி பகவான் உங்களுடைய சூப்பர் ஸ்டார், என்னோட சூப்பர் ஸ்டார் இல்லைங்க, உங்களுடைய சூப்பர் ஸ்டார் நெக்ஸ்ட் ஒரு 138 நாட்கள் வந்து பின்னோக்கி நகர போறாரு. அதாவது வக்ரமாக போறாரு. இவர் வக்ரமாயி எந்தெந்த வீடுகள் எல்லாம் பார்க்க போறாரு, என்னென்ன மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் உங்களோட லைஃப்ல கொண்டு வர போறாரு அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். முதல் விஷயம், சனி பகவான் உங்களுடைய ராசியை தொடர்பு கொண்டிருக்காரு. அதாவது தன்னுடைய 3ஆம் பார்வையின் மூலியமாக உங்களுடைய ராசிய சனி பகவான் பாக்குறாரு. அடுத்து எங்க பாக்குறாருன்னு பாருங்க, 5ஆம் வீட்டை பாக்குறாரு. ராசிக்கு 5ஆம் வீட்டை தன்னுடைய 7ஆம் பார்வையின் மூலியமாக தொடர்பு கொள்றாரு. அடுத்து தன்னுடைய 10ஆம் பார்வையின் மூலியமாக 8ஆம் வீட்டை தொடர்பு கொள்றாரு. சோ இயல்பாவே சனி வக்ரம் அப்படின்னா என்னன்னா, நிறைய பேருக்கு என்ன நினைச்சுக்கிறீங்கன்னா, சனி பெயர்ச்சி வர வக்ரம் ஒண்ணு, ரெண்டுமே ஒண்ணுதான், அதுலலாம் என்ன டிஃபரன்ஸ் இருக்க போகுது அப்படின்னு நினைச்சுக்கிறீங்க. சரி, அப்படி கிடையாது. சனி பெயர்ச்சி அப்படின்றது ஒவ்வொரு டைம் பீரியட்லயும் ஒரு இன்டர்வல் ஆஃப் டைம்ல வந்து ஒரு ராசிக்கும் அவர் பயிற்சி ஆகி போனாரு. எப்படின்னா, இப்ப இதுக்கு முன்னாடி அவரு கும்ப ராசியில இருந்தாரு, இப்ப மீன ராசிக்கு பயிற்சி ஆகி போறாரு. வக்ரம் அப்படின்னா குறிப்பிட்டு அவர் இருக்கக்கூடிய அதே ராசியில பின்னோக்கி நகர்ந்து வர்றது. ஓகேவா? எந்த ஒரு கிரகமும் பின்னோக்கி நகர்ந்து வராது. இது அறிவியல் பூர்வமாவும் உண்மைதான். என்னன்னா, அது பூமியின் சுழற்சி பாதையில சுத்தும் போது அதோட ரிஃப்ளெக்ஷன் வந்து பின்னோக்கி நகர்ற மாதிரி இருக்கும். பட் அதோட எர்த் ரொட்டேஷனல் மோஷன் வந்து பார்க்கும்போது பின்னோக்கி நகர மாதிரி இருக்கும். இந்த ஒரு காலகட்டத்துல அந்த கிரகங்கள் வந்து பூமிக்கு மிக அருகில வரக்கூடிய ஒரு தருவாயானது ஏற்படுது. இப்படி இருக்கக்கூடிய இந்த டைம் பீரியட்ல இந்த சனி பகவான் உங்க ராசியை பாக்குறாரு. அதுவும் வக்ரமா இருந்து உங்க ராசியை பாக்குறாரு. 11ஆம் பாவத்துல இருந்து பாக்குறாரு. முதல்ல நீங்க செலக்ட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உங்களுக்கு உண்மையா இருக்காங்களா? நண்பா, எனக்காக ஒரே ஒரு முறை சாக மாட்டியான்னு பார்த்தேன். இல்ல சும்மா ஒரு முகத்திரையை மட்டும், வெளி தோற்றத்தை மட்டும் நல்லா மாஸ்க் போட்டு மறைச்சுக்கிட்டு மனசுக்குள்ள வேற மாதிரி உங்களுக்கு ஏதாவது குழி பறிக்கிறாங்களா? இல்ல உங்க லைஃப்ல உண்மையிலேயே அவங்க சப்போர்ட்டிவா தான் இருக்காங்களா? அவங்க உண்மை முகத்தை உங்களால பார்க்க முடியுதா? இல்ல போலியா நடிக்கிறாங்களா அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிய வைப்பார். உண்மையான ஃப்ரெண்ட்ஸ் யாரு, சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ் யாரு, யாரு உங்களுடைய வளர்ச்சி கூட இருக்கா, இல்ல யார் உங்களை முதுகுல குத்திட்டு இருக்காங்க? ஏன்னா ரிஷபத்துக்கு எதுவுமே தெரியாதுங்க. உண்மையிலேயே பாவப்பட்டவங்க. சீரியஸா சொல்றேன். அன்புன்னு ஒண்ணு காமிச்சிங்கன்னா போதும், வந்துருவாங்க. ஒரு நாய்க்குட்டி மாதிரிதான் அவங்களும். ஒரு நாய்க்குட்டிக்கு நீங்க எப்படி பிஸ்கெட்டை போட்டு அன்பை போட்டு பாசத்தை போட்டு அப்படியே கூடயே வச்சுக்கிறீங்களோ, அதே மாதிரி ரிஷபராசிக்கு ஒரு அன்புன்ற ஒன்றத்தை காமிச்சிங்கன்னா போதும், எல்லாத்தையுமே மறந்து உங்க பின்னாடி வந்துருவாங்க. இப்ப சனி உங்களுக்கு என்ன சொல்லி தருவார் தெரியுமா? இந்த பார், லைஃப்ல உனக்குன்னு ஒரு ஃப்ரெண்டு வச்சிருந்தா கூட உண்மையான ஃப்ரெண்டா தேர்ந்தெடு. ஏன்னா அவர் 11ஆம் இடம் நண்பர்கள் வட்டாரத்துல இருந்து வக்ரமாக போறாரு. வக்ரமாயி 5ஆம் வீட்டு தொடர்பு கொள்றாரு. 3ஆம் பார்வையா ராசியை தொடர்பு கொள்றாரு. அப்போ ராசின்றது உங்க மனசு, உங்க மைண்டை வந்து இப்ப கேப்சர் பண்ணுவார். உண்மையை புரிய வைப்பார். எது உண்மை, எது போய், எது போலி அப்படின்றத புரிய வைப்பாரு. இன்னொன்னு, சனி பகவானுடைய 7ஆம் பார்வை 5ஆம் வீட்டுல வந்து விழுது. 5ஆம் வீடு அப்படின்றது என்னதுங்க? உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம். சோ ரிஷபராசிக்கு நிறைய குழந்தை ரீதியா நிறைய பிரச்சனை இருக்குங்க. நிறைய ரிஷபராசிக்கு என்ன பிரச்சனைனா புத்திர தோஷம் ஏற்படுது. ஏன்னா காலச்சக்கரத்துக்கு 2வது ராசி ரிஷபம், அவங்களுடைய 5ஆம் வீடு அப்படின்றது பூர்வ புண்ணிய புத்திரஸ்தானம். நிறைய ரிஷபராசிக்காரங்க இந்த காலகட்டத்துல குழந்தைகளால நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. குழந்தை பிறப்புல நிறைய பிரச்சனைகள் இருக்கும். குழந்தைங்க நீங்க சொல்ற பேச்சையே கேட்க மாட்டாங்க.
அவங்க வந்து பாருங்க அவங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பாங்க, நீங்க ஒரு மைண்ட் செட்ல இருப்பீங்க. படிக்க மாட்டாங்க, ரொம்ப ஸ்லோ லேர்னர்ஸா மாறிட்டு இருப்பாங்க. இது எல்லாமே உங்க லைஃப்ல வந்து கடந்த ஒரு 2-3 வருஷமா ரொம்ப அதிகமாவே நடந்திருக்கும். இப்ப சனி வேற வக்கரமா இருக்காரா, இப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க, இந்த காலகட்டத்துல உங்க குழந்தைங்களுக்கு அதிகமான டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க. அவங்களுடைய தேவைகளை இப்ப நீங்க பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு டைம் பீரியடா வந்து ஒரு திருப்பி நீங்க ரிவைவ் பண்ணி பார்ப்பீங்க, ரீவிசிட் பண்ணி பார்ப்பீங்க. கடந்து வந்த பாதைய பின்னோக்கி போய் சரி ஓகே இந்த 138 நாட்கள் வந்து ஒரு உங்களுக்கான ஒரு பிளானை கிரியேட் பண்ணுவீங்க. அதே மாதிரி ரிஷபராசியில இருக்கவங்க ஹையர் ஸ்டடீஸ் படிக்கணும், இல்ல நான் வேற ஏதாவது ஒரு கோர்சஸ் பண்ணணும், நான் ஆல்ரெடி நிறைய கோர்ஸ் படிச்சேன், பட் எனக்கு அதுல பெருசா எந்த ஒரு முதலீடும் வரமாட்டேங்குது, எதுவுமே லைஃப்ல ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னா இப்போ சனி பகவானோட பார்வை வந்து 5ஆம் வீட்லயும் விழுது, 8ஆம் வீட்லயும் விழுது. ஸோ சடன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் உங்க லைஃப்ல ஏற்படலாம். புது புது மாற்றங்கள், புது வேலை வாய்ப்புகள் இதெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம். அதுவும் லாபத்துல இருக்கக்கூடிய சனி நிச்சயமா உங்களை கெடுக்க மாட்டாரு அப்படின்றத மட்டும் நம்ம மைண்ட்ல வச்சுக்கோங்க. இயல்பாவே சனி உங்களை கெடுக்க மாட்டாருதான். ரிஷபத்துக்கு ரொம்ப வந்து பிடிச்சவர் வந்து சனி, ஏன்னா அந்த வீட்டுல அவர் வந்து ஆட்சியராரு. அதே மாதிரி துலாம் அங்கேயும் அவர் ஆட்சியராரு. ஸோ ஏதாவது நியூ கோர்சஸ் ஏதாவது ஜாயின் பண்ணணும், புதுசா அதாவது படிக்கணும், நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். ஏன்னா ரிஷபத்துக்கு இயல்பாவே ஒரு குணம் உண்டுங்க, அவங்க எப்படின்னா எதையுமே சீக்கிரமா உள்வாங்கிக்க கூடியவங்க. லைஃப்ல வந்து ஏதாவது ஒரு விஷயம் பாக்குறாங்க, படிக்கிறாங்க, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க அப்படின்னா இந்த மைண்ட் வந்து டக்குன்னு அக்செப்ட் பண்ணிக்கும். ஏன்னா இந்த இடத்துல சந்திரன் வந்து உச்சத்துல இருக்காரு. அதே மாதிரி ரொம்ப யோசிக்கவும் ஆரம்பிப்பாங்க லைஃப்ல. ஓகே இதை படிச்சா நம்மளுக்கு என்ன, ஒருவேளை இதுல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணா, ஏன்னா இது காலச்சக்கரத்துக்கே 2வது ஒரு ராசி. ஸோ ஃபினான்ஷியலாவும் அவங்க ரொம்ப வந்து சாலிடா இருப்பாங்க. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எஜுகேஷன் வைஸ் படிப்பு வயசுமே அவங்க ரொம்ப வந்து ஒரு சவுண்டா இருப்பாங்க. ஏன்னா இது 2 வீடுகளுமே காலச்சக்கரத்துக்கு 9ஆம் வீடும் 5ஆம் வீடுமே புதன் சனியால ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கு. அதுவும் 5ஆம் வீடு புதனுடைய ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ஒரு வீடு. சோ அவங்களுக்கு இயல்பாவே அந்த ஒரு டேலண்ட்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒண்ணும் சொல்ல முடியாது. எங்க கோட்டை விடும் தெரியுமா, முன்னாடியே சொன்ன மாதிரிதான் அன்புன்ற ஒரு விஷயத்திலையும் காதல்ன்ற ஒரு விஷயத்திலையும் கோட்டை விடும். அதே மாதிரி இந்த டைம் பீரியட்ல குழந்தைங்க மட்டும் கிடையாது, ரிஷபராசிக்கு லவ் மேரேஜ், லவ் கம் அரேஞ்ச் மேரேஜ், இல்ல வந்து உங்களுக்கு வந்து விருப்பப்பட்ட ஒரு வாழ்க்கை துணையை அமைச்சு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் ஏற்பட போகுது. லைஃப்ல வந்து ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகக்கூடிய ஒரு டைமா தான் நான் பாக்குறேன். ஏன்னா 11ஆம் பாவத்துல இருந்து அவரு 5ஆம் பாவத்தை தொடர்பு கொள்றாரு. அதாவது தன்னோட 7ஆம் பார்வையின் மூலியமாக 11ஆம் வீட்டுல இருந்து 5ஆம் வீட்டை பார்த்துட்டு இருக்காரு. So transformations related to your marriage, love, குழந்தைங்க இதெல்லாம் தான். ஸோ காதல், குழந்தைங்க இந்த 2 விஷயத்துலையுமே உங்களோட ஃபோக்கஸ் வந்து இந்த 138 நாட்கள் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதுவும் நீங்க எடுத்த முடிவை திரும்பவும் யோசிச்சு பார்ப்பீங்க. அதே மாதிரி காதல் திருமணத்துக்கும் நீங்க கொண்டு போகலாம். ஒருவேளை மேடம் எனக்கு வந்து மேரேஜ் பண்ணணும்னு தான் ஆசை, லவ் மேரேஜ் பண்ணணும்னு தான் ஆசையா இருக்கு, பட் இப்ப இருக்க காலகட்டம் பண்ணலாமா, சப்போர்ட்டா இருக்கா, சப்போர்ட்டிவான பீரியடா இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நான் என்ன சொல்லுவேன், வெயிட் பண்ணுங்க. டிசம்பர் மாசம் வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஏன்னா சனி வக்கரம் முடிஞ்சிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க வந்து யோசிச்சு பொறுமையா நீங்க வந்து முடிவெடுக்கலாம். இப்பவே வந்து படப்படன்னு அவசரப்பட வேண்டாம். புரியுதுங்களா? எதுவுமே அவசரப்படாதீங்க. நமக்கு ஒரு ஃபேமிலி அமைச்சுக்கணுன்ற எண்ணம் இருக்கும், நம்மளுடைய அன்பை வந்து இன்னொருத்தருக்கு ஷேர் பண்ணணும்ன்ற எண்ணம் இருக்கும், நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல உருவாக்கணும், அதுக்குள்ள என்ட்ரா ஆகணும், அவங்களுடைய தேவைகளை நம்ம பூர்த்தி பண்ணணும், எல்லா எண்ணமும் மைண்ட்ல இருக்கும். பட் இந்த டைம் பீரியட்ல ரீதிங்க் பண்ணணும். அதாவது எடுத்த முடிவை இன்னொரு முறை யோசிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் இந்த 138 நாட்கள். இன்னும் உங்களுக்கு கரெக்டா சொல்லணும் அப்படின்னா ஜூலை 27 ஆரம்பிக்குது, சரியா? ஜூலை 27 ஆரம்பிக்கக்கூடிய இந்த சனி வக்ர பயிற்சி டிசம்பர் 11 வரைக்கும் உங்களுக்கு இருக்க போகுது. ஸோ இது ஒரு 4-5 மந்த்ஸ் காலகட்டம். ஸோ இதுல நீங்க தெளிவா முடிவெடுங்க. நான் சொல்லக்கூடிய சனியோட பார்வை விழக்கூடிய வீடுகள் எல்லாத்துலயும் நீங்க தெளிவா முடிவெடுக்கணும். ராசி 5ஆம் பாவகம் 8ஆம் பாவகம். ஸோ ராசி 5ஆம் பாவகம் 8ஆம் பாவகத்திலேயே சனியோடைய வக்ர பார்வையானது விழப்போகுது. இது சார்ந்துதான் உங்களுடைய வாழ்க்கை வந்து நகரப்போகுது அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. ஸோ மேரேஜ் ரிலேஷன்ஷிப்ஸ்ல திரும்பி ஒரு செகண்ட் யோசிச்சு முடிவெடுங்க.
அதே மாதிரி ஹையர் ஸ்டடீஸ்க்கான பாசிபிலிட்டிஸ் எல்லாமே உருவாகுது. அது மட்டும் இல்லாம ராசியே சனி பகவான் தொடர்பு கொண்டுட்டு இருக்காரு. சோ மொத்தத்துல ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சனியோடைய வக்ர பயிற்சி அப்படின்றது எந்த வகையிலுமே உங்களை கெடுக்கிறதுக்கு கிடையாது. உங்களுடைய வாழ்க்கைய முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போறதுக்கு தான் சனி வந்து அடுத்த கட்ட வளர்ச்சி. ஏன்னா இப்ப வந்து அவர் மிதுனத்துல இருக்காரு, அடுத்து ரிஷபத்துக்கு இப்ப வந்து அவர் மிதுனத்துல இருக்காரு, அடுத்து வந்து மேஷத்துக்கு வந்து 7 நாட்டு சனி உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது அடுத்த வருஷம் இல்லையா. சோ அதுக்கு முன்னாடியே ஒரு ப்ரிப்பரேஷன் கொடுத்துட்டு தான் ஸ்டார்ட் பண்ணுவார். மொத்தத்துல இந்த 138 நாட்கள் வாழ்க்கையில பல திருப்பங்களை கொண்டு வரும் அப்படின்றதுல எந்த ஒரு மாற்றமும் இல்லை, நல்லதே நடக்கும். மேஷராசி இப்ப தெரிஞ்சுக்கணும், இந்த வீடியோல ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல ஃபர்ஸ்ட் லிங்க்ல கொடுத்துருக்கேன், மறக்காம அதையும் போய் செக் பண்ணுங்க. யாராவது ஒரு ஃப்ரெண்டுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணி ஹெல்ப் பண்ணுங்க. உங்களுக்கு என்கிட்ட இருந்து பர்சனல் கன்சல்டேஷன்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பர் மூலமா என்ன நீங்க தொடர்பு கொள்ளலாம். தேங்க்யூ.